அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நிறைவேறிய சீமான் கனவு, சீமானுக்காக புறப்படும் மாணவர்கள், இது குறித்து முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்தே மாணவர்களும் இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா சீமானிடம் அதிகமாக ஈர்க்கப்பட்டு நாம் தமிழர் கட்சியில் இணைந்திருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஏன்னா ஒரு பள்ளியிலிருந்து ஆரம்பிச்சு அதற்கு பிறகு கல்லூரி வாழ்க்கைன்னு வரும்போது இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான அரசியலை விரும்புறாங்க அப்படின்றதான் தமிழ்நாட்டுடைய தற்போதைய அரசியல் சூழலாகவே இருக்கு. இப்படி இருக்கும்போது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு கட்சியாக கருதாம அது ஒரு இயக்கமாகவும், பிரபாகரன் வழி நடத்திய ஒரு புலிப்படைக்கு நிகரான ஒரு இயக்கம் அப்படின்னா இதுதான் அப்படின்னும், இதனாலேயே தன்னை இந்த கட்சியில் எப்படியாவது இணைத்துக் கொள்ளணும் அப்படின்னு படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்கள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சீமானையும் கட்சியையும் அதிகமாக விரும்புறாங்க. இந்த ஒரு விஷயம் தான் தற்போது தமிழ்நாட்டிலேயே இளைஞர்கள் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரே அரசியல் தலைவன் சீமான் தான் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை சீமானுக்கு கொடுத்திருக்கு. 13 வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியை சீமான் எதை நினைச்சு ஆரம்பிச்சாரோ அந்த ஒரு இலக்கை அடைஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா முதல்வர் ஆகணும் அப்படின்னு நினைச்சதை விட சீமான் பார்த்தீங்கன்னா மாணவர்களையும் இளைஞர்களையும் அதிகமாக கவரணும் அப்படின்ற முயற்சி தான் அதிகமாகவே இருந்தாரு. அந்த ஒரு விஷயத்தை சீமான் அவர்கள் நிறைவேற்றியிருக்காரு. தற்போது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்களாகவே இறங்கி போராடுறதும், அதற்கு பிறகு இந்த ஜல்லிக்கட்டில் ஆரம்பிச்சு தற்போது இந்த டாஸ்மாக் விவகாரம் வரைக்குமே பள்ளி கல்லூரி மாணவர்கள் இருந்து வேலைக்கு போற இளைஞர்கள் வரைக்குமே ஒன்றாக இணைந்து அவங்களுக்கு உண்டான தேவைகளை அவங்களே போராடி பெறணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுது. போற போக்கு பார்த்தா உண்மையிலேயே இந்த இளைஞர்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா சீமான் பின்னாடி ஒரு படையாக திரண்டு இன்னும் கொஞ்ச நாள்ல சீமான முதல்வர் ஆக்குவாங்க அப்படின்றது தான் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாகவே இருக்கு. இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிற கட்சிகள் உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரே விஷயமே இந்த மாணவர்கள் பட்டாளம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க என்னதான் அழுது புரண்டாலும் சீமானுக்கு நிகராக வரவே முடியல அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்தில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.